ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய குல்ச்சா எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குல்ச்சா பண்ணுறதுக்கு நான் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். இது அளவில் 400 கிராம். நான் இந்த மாவில் 4 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இதிலே நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 2 ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கறதுனால குல்ச்சா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். இப்போ இதிலே 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம போட்ட எல்லா பொருளும் இந்த மாவில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டேன். நான் இதிலே 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மாவை பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி 1 மணி நேரத்துக்கு இதை மூடி வைக்கிறேன். மாவு நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் மாவு. இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் மாவை 4 உருண்டையாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை தட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சோண்டு கீழே மைதா மாவு தெளிச்சுட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கையில் தட்டிக்குங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி தடவிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க. இப்போ நான் இது கூட கருஞ்சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால இந்த குல்ச்சா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட கருஞ்சீரகம் இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்குங்க. இப்போ நான் இது மேலே கொஞ்சோண்டு மைதாவை தெளிச்சுக்கிறேன். மைதாவை தெளிச்சுட்டு கையில் கொஞ்சோண்டு அழுத்தி கொடுங்க. இப்போ இதை சப்பாத்தி தட்டுற மாதிரி மொல்லமாக தட்டிக்கலாம். இது வந்து சைடெல்லாம் கொஞ்சம் தடிசாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி தட்டிக்கணும்.
இங்கே நான் மாவை நல்லா தட்டிட்டேன். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன். இந்த தவா வந்து மிதமான சூடில் இருந்தால் போதும். இப்போ தட்டி வச்சுக்கிற மாவை தவாவில் சேர்த்துட்டு அது சுற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குல்ச்சாவை சுற்றி தண்ணி ஊற்றினா உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகும். மாதிரி குல்ச்சா வேக சொல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சாதான் குல்ச்சாவும் நல்லா வேகும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இதை இன்னொரு பக்கமும் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். குல்ச்சா 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பட்டர் எடுத்து இது மேலே தடவிட்டு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்புறமா இறக்கிடலாம். இப்போ பட்டர் தடவி ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ குல்ச்சாவை நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா குல்ச்சாவும் நான் செஞ்சுக்கிறேன். பாருங்கள், இங்கே எல்லா குல்ச்சாவும் ரெடியாக இருக்குது. இது செய்கிறது அவ்வளோ ஈஸி. இந்த குல்ச்சாவை பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன், மஷ்ரூம் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குல்ச்சா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த குல்ச்சாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.